சரியான நேரத்தில் சரியான கதை. இந்த மாதிரி கிளாஸ் பொருள் கீழே போட்டு உடச்சி நம்ம எல்லாம் சின்ன வயசில் வீட்டில் பயங்கரமாக திட்டம் அடியும் வாங்கியிருப்போம். அப்படிப்பட்ட ஒரு சிலுமிஷத்தை பற்றின கதை தான் இது. ஒரு வாட்ச் ஷோரூமில் ஷாப்பிங் பண்ணிகிட்டு இருக்கிறப்போ அங்கே ஒரு ரிவால்விங் டிஸ்பிளே. நானும் என் தம்பியும் விளையாண்டுருக்கிறப்போ அதை தெரியாதனமாக தட்டி அது கீழே விழுந்து உடஞ்சிருச்சு. அவ்வளோதாண்டா, நாங்கள் மூச்சு விடுறதுக்கு தான் கடைசி நாள் பயங்கரமாக அடி உள்ள போகுது அப்படின்னு நினச்சப்போ நாங்கள் நினச்சது ஒன்று, நடந்தது ஒன்று. சுற்றி இருக்கிறவங்க எங்களை எதுவுமே சொல்லிடக்கூடாதுன்னு எங்கள் அம்மாவும் அப்பாவும் அவ்வளோ பாதுகாத்தாங்க எங்களை. அப்போ தான் எனக்கும் என் தம்பிக்கும் ஒரு விஷயம் புரிஞ்சிச்சு. நம்ம வீட்டில் செய்கிற சின்ன சின்ன தப்புக்கு நம்ம திட்டு வாங்குகிறோம் அப்படின்னா நம்ம நல்லா வளரணுன்றதுக்காக தான். ஆனால் நமக்கு வெளியே இருந்து பிரச்சனை வரப்போ அவங்க நம்மளுக்கு முன்னாடி ஷீல்டாக நின்று நம்மளை காப்பாற்றுவாங்கங்கிறது. இந்த காலத்தில் சின்ன குழந்தைங்களும் இளைஞர்களும் நிறையா ஹராஸ்மெண்ட், சைபர் புல்லிங்னு பல பிரச்சனைக்கு ஆளாகிறாங்க. வீட்டில் சொல்கிறதுக்கு பயந்து தானே சால்வ் பண்ணுறதுக்கு நினச்சி சின்னதாக முடிய வேண்டிய பிரச்சனையை பெருசாக இழுத்துக்கிறாங்க. இதுக்கு தான் சொல்கிறேன், வீட்டில் சொல்கிறதுக்கு பயப்படாதீங்க. சரியான நேரத்தில் சரியான கதை. நாளைக்கு சந்திக்கலாம்.